Hello friends, welcome back to our channel How to Cook. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன புது ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம இந்த ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஜவ்வரிசி பாயாசத்துல என்னென்ன லைக் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இது வந்து நம்ம இதில் தான் கிடைக்குதுங்க, கிழங்குல தான் வந்து இது செய்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 3 months ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ பசங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம ஹெல்த் நல்லாயிருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு 1 hour நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி முத்து மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி ஆனோடனே நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னால் ஜவ்வரிசி வந்து நான் 1 hour ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. ஜவ்வரிசி வந்து ஒரு 2-3 வாட்டி நீங்கள் கழுவிட்டு இதை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 50 to 60 grams எடுத்திருப்பேன். நான் வந்து ஒரு 50 grams வெல்லம் எடுத்திருக்கேன். நான் ஏன் வெல்லம் போடுறேன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து 1.5 cup வந்து சர்க்கரை போடணும். நம்ம வெல்லத்தில் வந்து இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஒயிட் சுகர் கொடுக்குறது பதிலாக பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்த வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தில் வந்து நமக்கு அயன் சத்து இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்துலலாம் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸில் நீங்கள் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு கப் பால் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே காசினதான நெய். இந்த நெய் எப்படி நம்ம வீட்டிலே காசணுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது எப்படி செய்யுது நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன். பால் வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விடணுங்க. பால் நல்லா கொதித்து வரும்போது ஒரு கொதி வந்த உடனே நம்மகிட்ட இருக்கிறதான அந்த ஜவ்வரிசி நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாலே நல்லா கொதிக்க விடணும் அதை. ஆல்மோஸ்ட் அது வந்து நல்லா ஊறி வந்து நல்லா வந்துருக்கும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து என்னென்ன ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணிக்கணும் அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நம்மகிட்ட இருக்கிறதான அந்த ரைஸ் பால்ஸ் அந்த ஜவ்வரிசியை வந்து நம்ம கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதிலே தான் அது வெந்து வரணுங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கல்லேருந்து விட்டுருங்க. இந்த ஜவ்வரிசி எல்லாமே இப்போ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பால் மாதிரி ஆகிடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா கொதிச்சு வந்தாச்சு. அப்படியே அந்த பால்ஸ் எல்லாம் பாருங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன ஆட் பண்ணுறேன்னா நம்மகிட்ட இருக்கிறதுனா நாட்டு, இது வந்து அந்த குங்குமப்பூ சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுங்க. இது வந்து நாட்டுது. அதை நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அந்த கலர் மாதிரி வராது, ஆனால் ஸ்மெல் இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்மெல்லுக்காக ஒரு 2 ஏலக்காய் இடித்து சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக மெயின் ஸ்டெப்பு அது என்னன்னு நான் சொல்கிறேங்க. ஃபஸ்ட் இது வந்து நல்லா வந்து இந்த பாயசத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இங்கே பாருங்கள், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக மாறியாச்சு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பாயசம் வந்து திக்காக வரணும்னு சொல்லிட்டு இந்த ஊற வச்சு தானே இந்த ஜவ்வரிசியை வந்து மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. நல்ல டைம் கொடுத்து அது ஊற வச்சு பாலை போட்டு நீங்கள் வேக வச்சாலே அது நல்லா வெந்து வந்துடும். இப்போ வந்து அடுத்த மெயின் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் மெயின் இன்க்ரீடியன்ட் சொன்னது இந்த வெள்ளைப்பாகு தாங்க. நான் வந்து பாகு வந்து லைட்டாக அந்த 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஜவ்வரிசி அந்த இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து இதை ஆட் பண்ணும்போது கேஸை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பால் வந்து நிறைய கொதிச்சுட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பால் வந்து திரி ஆகிடும். அதனால் கேஸை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதா இருந்தால் கேஸ் எல்லாம் வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்சர் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்மெல்லும் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க. ஸோ நம்ம இது வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். லைட்டாக ஒரே ஒரு சிட்டுக்கு உப்பு போட்டுக்க போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்தாச்சு. கலராக இருக்கட்டும், இல்லை அந்த டெக்ஸ்சராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாம் நல்லா வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தாளிப்பு போட்டுக்கலாம். ஸோ நான் இதில் வந்து வால்நட்டும் பிளாக் கிரேப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் இன்கார்ப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள், வாழைப்பழம். ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இன்கார்ப்ரேட் பண்ணும்போது நீங்கள் அப்போவே அது சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து இது கூட இன்கார்ப்ரேட் பண்ணும்போது அது கெட்டு போயிடும். ஸோ நீங்கள் அப்போவே அது சாப்பிட்றீங்கன்னா இந்த சப்போட்டா பழம், வாழைப்பழம், அப்புறம் வந்து பைனாப்பிள், இது ஆப்பிள், இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மிக்சர் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம இதை சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப டேஸ்டியான இந்த கோல்டன் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை கேரளா சைடெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக செய்வாங்க. கோல்டன் பாயாசம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ரொம்ப லிமிட்டடான ஐட்டம்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டான, சுவையான, ஹெல்த்தியான பாயாசங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். See you in the next video. Until then, tata. Bye-bye.